லண்டனில் உள்ள முக்கால்வாசி வீடு இந்த அமைப்பில் தான் இருக்கும். ஆமாம், நம்ம இப்போ வந்து விம்பிள்டன் ஒரு இடத்துல இருக்கோம். இங்கே ஒரு விநாயகர் டெம்பிள் இருக்குது. இங்கே வந்தோம். லண்டன் விம்பிள்டன். இங்கே கூட அந்த டென்னிஸ் மேட்ச் எல்லாம் நடக்குமே, விம்பிள்டன், அந்த சேம் விம்பிள்டன் தான். அந்த விம்பிள்டனில் இருக்கும். அந்த வீடுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் லண்டன். அது அந்த மேல் கூரையெல்லாம் சரிவாக இருக்குது. பனி கினி பேஞ்சுதுனாக்கா அது அப்படியே கீழே விழறதுக்காக. எல்லாம் வீட்டு முன்னாடியே கார் பார்க்கிங், எல்லாம் லைசன்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. பாருங்கள், வரிசையாக வீடு பாருங்கள். ஆமாம், இது விம்பிள்டன் லண்டன். எப்படி இருக்குது பாருங்கள், வரிசையாக வீடுங்கள்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல முந்தா நேற்றெல்லாம் மழை, ரொம்ப சில்லாக இருந்தது. பட் இன்றைக்கி கொஞ்சம் வெயிலாக இருந்தால் கூட ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது கிளைமேட். இதெல்லாம் லண்டன் வீடுகள் எப்படி எந்த அமைப்பாக இருக்குது பாருங்கள். மேல் கூரை எல்லாம் எல்லாமே இங்கே இந்த பனிக்காக அடைச்சி வச்சுருப்பாங்க. ஜன்னல் கிண்ணல் எல்லாமே கிளாஸ் டோர்ஸ் போட்டு பூரா அடைச்சி வச்சுருக்கான் பாருங்கள். ஏன்னா இங்கே சம்மருங்கிறது ஒரு 2 மாதம்தான். மோஸ்ட்லி எல்லாம் வந்து இங்கே இதுதான் உங்களுக்கு பனி, வின்டர். அதனால் எப்படி அடைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு தெரு. இந்த கோவிலுக்கு வந்ததுனால இந்த தெருவில் தான் நம்ம பார்க் பண்ணோம். வீடு எப்படி இருக்குது பாருங்கள். லண்டன் வீடு டிப்பிக்கலாக மோஸ்ட்லி இது இப்படி தான் இருக்கும். இந்த வீட்டு வாசலில் ரோஸ்லாம் பாருங்கள், தோட்டம் மாதிரி வச்சு நல்லா முளைச்சிருக்கு. பூச்செடியெல்லாம் வச்சுருக்காங்க இந்த வீட்டில். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் தெரு. ஆமாம், குப்பை கிப்பை ஒன்றும் கிடையாது. பார்க்கிங் கூட பார்த்தீங்கன்னாக்கா தெருவில் வந்து நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா விம்பிள்டனில். லண்டன் ஹவுசஸ் அண்ட் ஸ்ட்ரீட்ஸ். இன்றைக்கி சண்டே. சூப்பர், நல்லா இருக்குது.